ஏஞ்சல் ஒன் ஆப்பில் டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஃபிஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏஞ்சல் ஒனில் டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஞ்சல் ஒன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப்பில் சைன்இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகும். இப்போ ஒரு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட பேன் கார்டில் எப்படி இருக்க நேம் அப்படியே நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் கேட்கும். உங்களோட ஜிமெயில் அட்ரஸ் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். இல்லை நான் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ மேனுவலாக நீங்கள் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இல்லைன்னா நம்பர் இருந்துச்சுன்னா நம்பர் கூட நீங்கள் என்ட்ரு பண்ணி உங்கள் அப்பா பேர் என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுக்கலாம். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். பர்ஃபெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், பிரான்ச் கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லேருந்து ஒரு ரூபா பார்த்தீங்கன்னா டெபிட் ஆகும். மறுபடியும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகும். எதுக்குன்னா கன்ஃபர்மேஷனுக்காக கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா இல்லையான்ட்டு. ஸோ வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் பர்ஃபெக்டாக கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபெச் ஆகாது. இப்போ நம்ம பர்ஃபெக்டாக கொடுத்துட்டோம். ஸோ வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஆட் கேன்சல் செக் ஆகும். கேன்சல் செக் பார்த்தீங்கன்னா தேவையில்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கேன்சல் செக் கொடுங்க. ஏதாச்சும் ப்ரூஃப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். பாஸ்புக் ஆகட்டும் இல்லைனா ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், நீங்கள் அது கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இப்போ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கேஒய்சி வெரிஃபிகேஷன் கேட்கும். டிஜிலாக்கரில் பார்த்தீங்கன்னா அலோ கொடுங்க. அலோ கொடுத்துட்டு இங்கே உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆதார் நம்பர் பார்த்துக்கிட்டு பர்ஃபெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆன உடனே ஓடிபி கேட்கும். ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ ஆப்ஷன் கொடுங்க. கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். அலோ ஆப்ஷன் கேட்கும். அலோ ஆப்ஷன் கொடுங்க. அலோ ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் செல்ஃபி கேட்கும். உங்களோட செல்ஃபி பர்ஃபெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி செல்ஃபி ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்த உடனே சிக்னேச்சர் கேட்கும். உங்களோட பேன் கார்டில் சிக்னேச்சர் எப்படி போட்டிருக்கீங்களோ அப்படி போடுங்க. அப்படி இல்லைனா நார்மலாக நீங்கள் எப்படி சைன் பண்ணுறீங்களோ அப்படி போட்டு கொடுங்க. நாமினி பார்த்தீங்கன்னா லேட்டர் அப்புறமா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இசைன் கேட்கும். இசைன் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும் வித்தின் 24 ஹவர்ஸில். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. nsdl வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிக்கிட்டு ரீரேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிவீக் போயிடும். உங்களோட ஐடி பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி மெசேஜ்க்கு பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடும். இன் பிட்வீனில் உங்களுக்கு ஏதாச்சும் அக்கௌண்ட்டில் ப்ராப்ளம் ஆச்சு, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியலன்னா ஸோ ஏஞ்சல் ஒன் டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மூலியமாக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங்கில். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா ஸோ ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட் எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்ட்டு இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே கைஸ்.